வணக்கம். கலைஞர் நினைவு நாள் அன்னைக்கு திருமாவளவன் பேசினது ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அவர் எம்ஜிஆர் பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் திராவிட இயக்கம் பிளஸ் கருணாநிதியினுடைய வரலாறு அதை பத்தி பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கு வந்து அதிமுகவில இருந்து பெருத்த கண்டனங்கள் வந்து எழுந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். குறிப்பாக வந்து நிறைய நிறைய தலைவர்கள், உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் இடைமட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து அதுக்கு எதிர் விமர்சனம் பண்ணி அவரை வந்து தாக்கி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி அவர் என்ன பேசிட்டாரு, அது வந்து என்ன அவர் உண்மை இல்லாத பேசிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பேசுனதுல வந்து எந்த தவறுமே கிடையாது. இவங்க குறிப்பா பாயறது என்னன்னா, இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து 1967 அண்ணா இறப்பு 1969க்கு பிறகு கலைஞரை சுற்றியே இருக்கிறது. ஒன்று கலைஞர் எதிர்ப்பு அல்லது கலைஞர் ஆதரவு. இதை சுத்தி தான் இந்த அரசியல் இருக்குங்கிறத அதை விட்டுட்டாங்க. அதை பேச மறுக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் இவர் சொன்ன அந்த ஒரு வரி தான் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்க வேண்டியதா போச்சு. மற்றபடி அவர் வந்து எப்படி வந்து பாஜக உள்ள வர முடியாம பண்ணாரு, எம்ஜிஆருடைய ஒரு அரசியலால பாஜகவும் காங்கிரஸும் உள்ள வர முடியல. ஏன்னா அது வந்து திமுக அதிமுக எதிர்ப்பு அரசியலா இரட்டை அரசியலா மாறி போய் தேசிய கட்சிகளை உள்ளங்கிறத அது மெயின் பாயிண்டா தான் அவர் சொல்ல வராரு. ரெண்டாவது மெயின் பாயிண்ட் வந்து எப்படி வந்து கலைஞரை சுற்றியே வந்து தமிழ்நாடு அரசியல் இருந்துங்கிறத சொன்னாரு. அதை பற்றிய இந்த அதிமுகவினர், இந்த அதிமுக ஆதரவு யூடியூபர்கள், இந்த அதிமுக ஆதரவு செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இவங்க இதை பத்தி எல்லாம் பேசல. அதை பத்தி அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. வரலாற்றை பேசியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை வந்து புட்டு வச்சிருக்காருங்கிறத பாக்குறோம். அதை பேசுறதை விட்டுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா ரொம்ப கொதி நிலையை உண்டாக்கிருக்கிறத பாக்குறோம். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, பார்ப்பனியத்தை அவர் திராவிட அரசியலில் ஊடுருவ செய்தார். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் வந்து ஒரு பார்ப்பனிய பெண்மணியான ஜெயலலிதாவை தனக்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைவியாக்கினார் அப்படின்னு சொன்னாரு. இது வரலாற்று உண்மைதானே. இதுல வந்து கோச்சிக்கிறதுக்கோ இல்ல மறுப்பு தெரிவிக்கிறதுக்கோ இதுல என்ன இருக்கு? அவர் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலையே. ஏன்னா நீங்க வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு 1972 கட்சி ஆரம்பிச்ச பிறகு 87 அவர் சாவர வரலையுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஊடகவியலா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகளா இருந்தாலும் சரி, அதாவது திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாமே வந்து எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ இல்ல கருணாநிதி எதிர்ப்பு சம்பந்தமாக என்ன போயிட்டு இருந்ததோ அதே அரசியல் தான் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்டுகள் உட்பட இதுதான் செஞ்சாங்க எம்ஜிஆரோட சேர்ந்துட்டுங்கிறது நமக்கு அந்த வரலாற்றை தெளிவா படிச்சா புரியும். அதை திரும்பவும் அதை கோடிட்டு காட்டுறாரு. ஆக அவர் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் தெளிவுபடுத்துறாரு. ஒண்ணு, அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் வந்து கலைஞரை சுற்றியே இருந்தது. ஒன்று கலைஞருக்கு எதிராக அல்லது கலைஞருக்கு ஆதரவாக. அவங்க ஆளுங்கட்சியில இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக அரசியல் பேசப்படும். அவர் எதிர்கட்சியில இருக்கும்போது அவருக்கு எதிராக எம்ஜிஆரோட இல்ல ஜெயலலிதாவோட சேர்ந்துக்கிட்டு அரசியல் பேசப்படும்ங்கிறது முதல் பாயிண்ட். இது வந்து கலைஞரை சுற்றியே தான் இந்த 55 ஆண்டு அரசியல் இருந்ததுங்கிறத சொல்றாரு. அது வரலாற்று உண்மைதான், அதுல மறுக்கவே முடியாது. இன்னொன்னு, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, திராவிட அரசியலில் திராவிடம் எம்ஜிஆர் வந்து திரைப்படங்கள்லயும் அவர் கட்சியில இருந்த போதும் பேசிய அந்த திராவிட அரசியல்ல கலைஞருக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்த போது படிப்படியாக பிராமணியத்தை ஊடுருவ செய்தார். தங்கள் கட்சியில பிராமணியத்தை ஊடுருவ செய்தார். அதனுடைய ஒரு விளைவாக ஜெயலலிதா என்கிற பிராமண பெண்மணி தலைவியாக்கினாருங்கிறது தான் இது ரெண்டாவது பாயிண்ட். அப்ப இந்த 2 பாயிண்ட்லயுமே உண்மை இருக்கு. இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து திருமா சொன்னதுல மிகப்பெரிய உண்மை என்ன அடங்கி இருக்குன்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிராமணியத்தை ஊடுருவ செய்தனுடைய விளைவு வந்து நீங்க தமிழ்நாடு அரசியலை படிச்சீங்கன்னா ஒண்ணு தெரியும். ஊடகங்கள் பிராமணர்கள் கையில் இருந்த மேல்தட்டு வர்க்கத்தினரிடையே இருந்த இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்ப தொலைக்காட்சியோ இது சோசியல் மீடியாவோ வரல. அப்ப பாத்தீங்கன்னா புல் அண்ட் ஃபுல் ரேடியோ, பிரிண்ட் அண்ட் ஸ்லைட்லி டெலிவிஷன், தூர்தர்ஷன் அப்படிதான் இருந்துச்சுங்கிறத பாக்குறோம். சினிமா இருந்துச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கதையாடல் வந்து தொடர்ந்து நிறுவப்பட்டதுன்னா, நரேட்டிவ் வந்து கருணாநிதி ஒரு ஊழல்வாதி, கருணாநிதி வந்து குடும்ப அரசியலை போற்றினார், அவர் வந்து எதிர்க்கத்தக்கவர், அவர் வந்து அண்ணா பெரியார் அளவுக்கு திறமையானவர் இல்ல, அவர் எம்ஜிஆரை ஏமாத்தினார், இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸை வந்து தொடர்ந்து செட் பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த பார்ப்பனிய ஊடகம் தான் அப்ப இருந்துச்சு. இப்ப இல்ல. இப்ப சோசியல் மீடியா வந்த பிறகு பார்ப்பனிய ஊடகம் தான் நம்ம சொல்ல முடியாது. அப்ப எம்ஜிஆர் டைம்ல வந்து ஃபுல்லா வந்து ஊடகங்கள் வந்து பார்ப்பனர்கள் கையில தான் இருந்தது. எல்லாருமே அப்படி எழுதினாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா மெஜாரிட்டியான ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்ப அதுக்கு எதிரணியில இருக்கிற கலைஞரை வந்து ஊழல்வாதி, குடும்ப அரசியல் பண்றவரு, ஏமாற்றுக்காரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உண்மைதான். இது வந்து இப்ப உள்ளவங்களுக்கு தெரியாது, இப்ப அரசியல் வாழ்றவங்களுக்கு தெரியாது. அந்த டைம்ல வந்து இளைஞர்களாக இருந்து அந்த டைம்ல அரசியலை நேரடியாக கண்காணித்தவர்களுக்கு மிக தெளிவான இந்த உண்மைகள் வந்து புரியும். ஏன்னா பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தாருங்கிறது மட்டும் இல்லாம எம்ஜிஆருடைய வருகை, அவர் வந்து அதிமுக கட்சி ஆரம்பிச்சே பாத்தீங்கன்னா
பிராமணர்கள் எம்எல்ஏவா இருந்தாங்க. டாக்டர் ஹெண்டேலாம் அவர் பிராமணர் தான். ஸோ அவர் ஒரு மந்திரியாவே இருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த பிறகு 2-3 பிராமணர்கள் வந்து எம்எல்ஏ ஆனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக வந்து அவர் என்ன தப்பு சொல்லிட்டாரு? சோ திராவிட இயக்கம் என்பது பிராமணியர்களை சேர்க்கவே சேர்க்காது. பிராமின்ஸை வந்து அது உள்ளார சேர்த்ததே கிடையாது. அது வந்து திமுகவில் முதல்ல ஆட்சிக்கு வர வரையும் பாத்தீங்கன்னா, அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த போது கூட சில பிராமணர்கள் வந்து ஆலோசகர்களாக, வக்கீல்கள் இன்னும் சில பேர் வந்து ஆலோசகர்களாக வைக்கப்பட்டார்களே ஒழிய அவங்க எம்எல்ஏவெல்லாம் ஆக்கப்படல. அவங்க மந்திரி சபையில எல்லாம் அவங்களுக்கு இடம்லாம் கிடைக்கலங்கிறத பாக்குறோம். அண்ணாவும் அதே தான் பின்பற்றினாரு, கலைஞரும் அதே தான் பின்பற்றினாரு. இப்ப ஸ்டாலினா தான் பின்பற்றாரு. இப்ப வந்து ஸ்டாலினோட அமைச்சரவையிலயோ இல்ல ஸ்டாலினுடைய அந்த ஜெயிச்சவங்க எம்எல்ஏவிலயோ வந்து ஒரு எம்எல்ஏ கூட பிராமின் கிடையாதுங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக பிராமணியத்துக்கு நேர் எதிரானதுதான் வந்து திராவிடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிச்சு பின்னாடி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு ஆட்சி பிடிச்ச வரலையுமே வந்து பிராமண எதிர்ப்பு என்பது அல்லது பிராமணிய இந்துத்துவ எதிர்ப்புங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் பாக்குறோம். சாதாரண இந்துக்களை அவங்க எதிர்க்கல, சாதாரண பிராமணர்களை வந்து அவங்க எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இந்துத்துவ கொள்கையுடைய திராவிடத்துக்கு நேர் எதிரான ஒரு அரசியலை செய்யக்கூடிய அந்த பிராமண இந்துத்துவத்தை வந்து தொடர்ந்து திமுக தோல்விச்சு காட்டிட்டு இருந்துச்சு. அது எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுல வந்து அவங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்கல அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு காம்ப்ரமைஸை பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் கட்சி திமுக விட்டு வெளியே போகும்போது 3/4 பேர் அவர் கூட்டு போனார் அப்படிங்கிறத பாக்குறோம். அம்போன்னு திமுக விட்டுட்டு கலைஞரை விட்டுட்டு அப்படியே போனாங்க எல்லாமே அப்படிங்கிறத பாக்குறோம். இருந்தாலும் அந்த மாதிரி போன அந்த சூழல்லையும் கலைஞர் வந்து தனியா கட்சியை வந்து கட்டுக்குள்ள காப்பாத்தி சிந்தாம சிதறாம போறவங்க போட்டோம், நம்ம இருந்து ஒரு திராவிட அரசியலை மேற்கொள்ளும் அப்படிங்கிற வந்து ஒரு கடின உழைப்பு உழைத்து அரும்பாடுபட்டு தான் இந்த கட்சியை காப்பாத்தினார் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த உண்மையை தான் திரும்ப சொல்றாரு. அதாவது பல பிளவுகள், பல பேர் கட்சியை விட்டு போனது, அப்புறம் பார்ப்பனிய பிராமண ஊடகங்கள் இவருக்கு எதிராக எழுதுனது, அதே மாதிரி ஜெயலலிதா நான் பாப்பாத்தின் அசம்பிளிலே சொன்னது, அவங்க வந்த பிறகு எப்படி பிராமணர்களுக்கு எல்லாமே அதிமுகவில் இடம் கிடைச்சதுங்கிறது எல்லாத்தையும் தான் வந்து வச்சு திரும்ப பேசுறாரு. திரும்ப வந்து எதையும் புதுசா சொல்லல, இல்லாத கட்டுக்கதை எதுவும் திரும்ப சொல்லல. திரும்ப சொன்னதுல எந்த பொய்யும் கிடையாது. அது வரலாற்று உண்மைகள். அது வந்து இன்னைக்கு அதிமுக அடிமைகளுக்கு பிடிக்கலன்னா அது அவங்களுடைய அரசியல். அது அதுல நம்ம தலையிட முடியாது. அவங்க வந்து அரசியலுக்காக இந்த உண்மைகள்லாம் தெரிந்த பிறகும் கூட அதுல ஒரு அரசியல் செய்யணுமே, திரும்ப வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதால அவர் எதிர்க்கணுமே அப்படிங்கிற முறையில எதிர்க்கிறாங்களே ஒழிய திரும்ப எந்த வகையிலும் எதையும் தவறாக சொல்லிவிடவில்லை. எந்த வரலாற்று பிழையான தகவலும் அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னது அவரே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது வந்து நான் சொன்னதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் சொன்ன கான்டெக்ட் வந்து வேற, நான் வந்து கலைஞர் எதிர்ப்புங்கிறத அதனூடாக நான் சொன்னேன் வந்து பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தார் எம்ஜிஆர்னு அப்படிதான் நான் சொன்ன ஒழிய மற்றபடி எம்ஜிஆர் ஜாதி வரியணும், ஜெயலலிதா ஜாதி வரியான தேடினோம் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. அந்த மாதிரி இவங்க வந்து திருப்பி எழுதுறாங்க பேசுறாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஆக திருமா சொன்னதில் எந்த தவறும் இல்லை. இந்த 1969க்கு பிறகு 55 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு, அதாவது தேர்தல் வரலாறு தொடர்ந்து கலைஞரை சுற்றியே இருக்கிறது. கலைஞர் ஒரு அச்சாணி போல, அந்த அச்சாணி மேல் சொல்லுற ஒரு பந்து போலதான் தமிழ்நாடு அரசியல் இருக்கு அப்படிங்கிறத திரும்ப கோடிட்டு காட்டினாரு. அதுதான் உண்மை. ஒன்று கலைஞரை எதிர்த்து அரசியல் அல்லது கலைஞருக்கு ஆதரவான அரசியல். ஆனால் அரசியலின் மையப்புள்ளியாக எப்போதும் கலைஞரே இருந்தார். அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தாரு, அப்புறம் வந்து ஈவிகே சம்பத் இருந்தாருங்கிறத பாக்குறோம். அதை தனியா அவர் கட்சி பிரிஞ்சப்போ, அப்புறம் வைகோ பிரிஞ்சு போனாருங்கிறத பாக்குறோம். அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கிறது பாக்குறோம். எவ்வளவு பேர் திமுக விட்டு வெளியே போனா கூட கலைஞர் வந்து அதை கட்டி காத்துக்கிட்டே இருந்தாரு. அவரை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல் வந்து செயல்பட்டது அப்படிங்கறத தான் திரும்ப சொல்லியிருக்காரு ஒழிய திரும்ப சொன்னதுல எந்த தவறும் கிடையாது, எந்த வரலாற்று பிழையும் கிடையாது. அடிமைகள் வந்து இது ஓவரா ரியாக்ட் பண்ண தேவையில்ல. ஆதரவு இவங்கெல்லாம் எம்ஜிஆர் அது குச்சப்படுத்திட்டாரு, அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு யூடியூப்ல வந்து வளர்ற சில இந்த தமிழ பாண்டியன் மாதிரியான ஒரு அரைவேக்காடுகள்லாம் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திரும்ப எதுவும் இல்லாத ஒரு விஷயத்தை எதையும் பேசல. அவர் வரலாற்று உண்மையை தான் பேசினார். எம்ஜிஆர் காலத்தில் பார்ப்பனியம் அந்த கட்சிக்குள் ஊடுருவியது. பார்ப்பனிய ஊடகவியலாளர்கள் ஊடுருவி கருணாநிதி எதிர்ப்பு அரசியலுக்கு தூபம் போட்டார்கள் என்பதே உண்மை அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேறொருடைய பார்ப்போம். நன்றி, வணக்கம்.